நம்ம தமிழ்நாட்டில் தேர்வே இல்லாமல் விமான நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 28,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் தேர்வே இல்லாமல் ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ வெப்சைட், அதாவது இண்டிகோ கேரியர்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய விதமான ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் சர்ச்ன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பேஜில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் சர்வீஸ், அதாவது டிஐஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள எந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்க்காக பெங்களூர், மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஓசிஎஸ் ரூல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோலுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு ஏஓசிஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப், அதாவது உங்களுக்கு 25 ஜனவரி 2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கும். அண்ட் திருச்சிராப்பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இண்டிகோ ஏர்போர்ட்டு, இந்தியா ஏர்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் உங்களுக்கு வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓசிஎஸ் ரூல் கஸ்டமர் சர்வீஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாப் பர்பஸ் வந்து எதுக்காக இந்த ஜாப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை வந்து சேஃப், அதாவது அவுட் ஆஃப் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கும் அண்ட் கிரவுண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக இந்த அப்ளிகேஷனை வந்து வெளியிட்ருக்காங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதாவது ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுலேருந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு ரிசர்வேஷன் டிக்கெட்டிங்னா ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி தர்றது, இந்த போர்டிங் பாஸ் செக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் செக் பண்ணுறது, டிக்கெட் சேலிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அரைவியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து உங்களுக்கு வேலையும் இருக்கும். அண்டு எந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடையாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் அண்ட் டேமேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக உங்களுக்கு இது எஸ்எம்எஸ் மூலியமாகவும் அல்லது மெயில் ஐடி மூலியமாகவும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாகவே உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நமக்கான கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து டெக்னீஷியனுக்கு 2க்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சிக்காக உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக ஓப்பன் ஆகிருக்கு 31 ஜனவரி 2025 அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் இதில் வந்து கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கும். அண்டு கம்பெனி பொறுத்த வரைக்கும் இண்டிகோ ஏர்போர்ட் லிமிடெட் தான். அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆயிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி என்ன, எக்ஸ்ட்ரா கரிக்குலாரிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மென்ஷன் பண்ணுறதுல அந்த உங்களுடைய பயோடேட்டா அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம் இதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வந்து இதில் மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் வந்து சரியாக அப்லோட் பண்ணாததுனால அதை ரிஜெக்ட் கூட ஆகலாம். சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th 12th டிப்ளமோ டிகிரி இந்த கேட்டகிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் லிமிட்டடில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்யூமை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.